இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி, பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி, பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி, அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். தாயாரின் வேதனையில் பிறக்கிறான் மனுஷன், தன்னாலே துடி துடிச்சி இறக்குறான். தாயாரின் வேதனையில் பிறக்கிறான் மனுஷன், தன்னாலே துடி துடிச்சி இறக்குறான். இடையில் ஓயாத கவலையிலே மிதக்குறான், இடையில் ஓயாத கவலையிலே மிதக்குறான். ஒரு நாள் உடலை மட்டும் போட்டு எங்கோ பறக்குறான். இளமையிலே சில நாள், முதுமையிலே சில நாள், இன்பத்திலே சில நாள், துன்பத்திலே சில நாள். அன்னையும் மனைவியும் அருமை பிள்ளையும் கண்ணீர் சிந்திடவே கடைசி வழி ஒரு நாள். அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இனியவர்களே, அற்புதமான ஞானம் மிக்கவர்களே, உங்களையெல்லாம் இந்த 100வது வாழ்க்கை திறவுகளுடைய பதிவின் போது உங்களை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அற்புதமான இந்த வாழ்க்கை திறவுகளை நம்ம 100வது பகுதி வந்திருக்கிறோம். இது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கும் போது உங்களுக்கு இன்பம் கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் இதை நான் பகிர்ந்துக்கிற போதெல்லாம் ஏதோ என் மூலமாக எனக்கே அது ஒரு பெரிய இன்பத்தை கொடுக்கிறது. பகிர்தலில் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இந்த பாட்டை நான் ஏன் சொன்னேன்னா, இறந்தவன் சுமந்தவன் இறந்துட்டான்னு, அது ஒரு அற்புதமான திரைப்பாடல். ஒரு பழைய எஸ்ஏ அசோகன் ஒரு அற்புதமான வில்லன் நடிகர், அற்புதமான நடிகர். அவர் சொந்த குரலில் பாடினது ஆலங்குடி சோமு அப்படின்னு ஒரு அற்புதமான ரைட்டர். அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஒரு பற்கள் மாதிரி இருக்கும். அவருடைய பாடல்கள் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அவருடைய பாட்டை அவர் சொல்கிறார், இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். ஏன் நம்ம எண்ணி பார்க்கணும்? இதுதான் இந்த வாழ்க்கை திறவுகளுடைய சூட்சுமம். இந்த வாழ்க்கை திறவுகள் 100 பதிவு நான் போட்டிருக்கேன். இது 100வது பதிவு, சிறப்பு பதிவு. இந்த 100வது பதிவில் நம்ம சில விஷயங்களை உண்மையாகவே நம்ம பகிர்ந்துக்கணும். ஏன் நான் இந்த பாட்டை மரணத்தை முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா, பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி, பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி. ரொம்ப அற்புதமான வார்த்தை. பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடுறோம். நம்ம பேராசை இந்த உலகத்துடைய மொத்த துன்பத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பேராசை பிடிச்சிட்டோம். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொன்னார். ஆனால் ஆசை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த ஆசை எங்கே பேராசையாக மாறுகிறதோ அங்கே தான் துன்பம் வருகிறது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன பிரச்சனைனா, நாம் வாழ்வியலை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லை, மரணத்தை எங்கே புரிஞ்சுக்க போகிறோம்? அதனால தான் சாதுக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, முதல்ல மரணத்தை புரிந்து கொள்ளுங்கள்ன்றாங்க. ஏன்னா வாழ்வினுடைய உச்சம் மரணம், வாழ்வினுடைய சிகரம் மரணம். இந்த வாழ்க்கையினுடைய எல்லா புதிர்களையும் மரணம் தனக்குள்ளே ரகசியமாக வைத்திருக்கிறது. இதுதான் சாதுக்கள் மரணத்தை மட்டுமே அவங்களால இதுதான் கன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியல. ஆனால் அவங்க மரணத்தை தேடி அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற போது தான் வாழ்க்கையை பற்றிய சில ரகசிய தடயங்களை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வகையில் தான் அந்த வாழ்க்கை திறவுகளை பற்றி நான் சொல்லும்போது இந்த சிறப்பாக நான் ஏன் இந்த பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, மரணம் என்பது எல்லாருக்கும் கடைசி சத்தியம். வாழ்க்கையுடைய மொத்தத்துக்கும் மரணம் இருக்கிறது. பொழுதுக்கு இருக்கிறது, இங்கே இருக்கிற பொருள்களுக்கு இருக்கிறது, உயிர்களுக்கு இருக்கிறது, தாவரம் செடி கொடி, ஏன் இந்த உலகம் எல்லாமே தோன்றுவதெல்லாம் மறைவன. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த உலகத்துடைய எல்லா சாதுக்கள் சொன்னது என்னன்னா, மரணத்தின் வழியை எப்போ நீங்கள் அறிய ஆரம்பிக்கிறீங்களோ, உணர ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போவே உங்களுக்கு ஒரு வேற தடம் உங்களுக்கு கிடைச்சிடுதுன்றாங்க. அதனால தான் ஆன்மீகத்தில் முக்கியமாக என்ன சொல்லுவாங்க, மரணத்தை பற்றி கொஞ்சமாவது உணருங்க. அதனால தான் ஆதிசங்கர் ஒரு இடத்துல சொல்லுவார், காமம் என்பது நண்பனை போன்ற பகைவன் அப்படின்னுவார்.
யமன் என்பவன் பகைவனை போன்ற நண்பன் அப்படின்னுவார். ஏன்னா அதை மரணத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும். ஏன்னா மரணத்தை புரியத்தான் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய புதிர்கள் விடுபடுகிறது. அந்த வகையில் என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கையினுடைய திறவுகளே என்ன அப்படின்னா மரணத்தை பற்றிய சிந்தனை, மரணத்தை பற்றிய அறிவு, மரணத்தை பற்றிய உணர்வு. அப்போ இந்த மரணம் எங்கே இருக்கிறது, எப்போ வரப்போகுது, யாருக்கும் ஒன்றுமே தெரியல. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்ட்டார் ஐயா. உறங்குவது போலும் சாக்காடு, நம்ம தூங்குற மாதிரி தான் சாவு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னார். நம்ம எப்படி எழுந்துக்கிறோமோ நம்ம மறுபடியும் உறக்கத்தில் மீண்டும் எழுந்துக்கிறோம் இல்லையா, எழுந்துக்கிட்டோம்னா அது பிறப்புன்றார். ரொம்ப சுலபமாக சொல்கிறார். அப்போ என்னென்னா வாழ்க்கையினுடைய பொருள் புரிந்த விஷயம் என்னன்னா மரணத்தை நாம் உணர்ந்து கொள்வ நம்ம ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப அறிவு இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான திறவுகோல். நான் இந்த 100 பகுதியில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். நாம் இந்த 100 பகுதியிலையும் நான் உள்முகமான பயணம் நமக்கு கண்களுக்கு தெரிகிறது மட்டும் இல்லை, உணர்வதற்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த 2 விஷயத்தை தான் நான் இந்த எல்லா பதிவுகளையும் நான் ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் சொன்னேன். இது வெறும் படிச்சுட்டு மட்டுமே நான் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. படித்ததை நான் உணர்வதற்கு நான் என்னையே ஆகுதியாக பண்ணியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இதை நான் சொல்லக்கூடாது. பல பகுதிகள் கடந்து நான் சில விஷயங்களை உண்மைகளெல்லாம் பின்னால் சொல்ல போகிறேன். எனக்கு நேர்ந்ததெல்லாம் சொல்ல போகிறேன். ஆனால் அது இப்போ சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ தான் அந்த ஆரம்ப பாடங்கிறதால இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லுவார், அவருடைய அறிந்த வரைக்கும் அவர் அறிவு மட்டத்தில் தான் சொன்னார். அவர் சொல்லுவார், எப்படி மனிதனுக்கு 2 விதமாக இருக்குது, 2 விதமான உணர்வுகளை, முக்கியமான ஒரு மூல உணர்வுகளாக இருக்குது, அவனுக்கு அடிப்படை உணர்வுகளாக இருக்குதுன்னுவார். ஒன்று ஈராசுன்னுவார். ஈராசுன்னா வாழ்தலின் உள்ள ஆர்வம், உயிர் வாழ்தலின் உள்ள ஒரு ஆசை, இது அவனுக்கு இயல்பாகவே இருக்கிறது. இன்னொன்று அதே மாதிரி சொல்கிறாரு, எப்படி நமக்கு இயல்பாக நம்ம உயிர் வாழணுங்கிற ஆசை இருக்குதோ அதை போலவே இறப்பதற்கும் ஒரு ஆசை இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிவு மட்டத்தில் ஒரு உளவியல் ரீதியாக தான் சொல்கிறார். ஆனால் சாதுக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தெரியாமல் சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷத்தையும் பரம ஆனந்தத்தையும் உணர்ந்து கொண்டால் உங்களுக்கு மரணம் இல்லை. அது என்ன பரம ஆனந்தம் என்பது? என்ன பரமாத்மா, இருப்பு நிலை. நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சுக்கங்க, அதான் அடிக்கடி சொல்கிறது. எக்ஸசைஸ் தான் பேர் வச்சுக்கோங்க, இருப்பிலாம் வச்சுக்கோங்க. நீங்கள் பிரம்மம், அனைத்துமே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, நானே பிரம்மம், நானே எல்லாம், நானே பிரம்மாண்டம். அதே போல் தத்துவமசின்னா நீயே அது. இப்போ என்ன பண்ணால் நீங்கள் அதை பேர் வச்சுக்கோங்க. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள மரணமில்லா பெருவாழ்வு உங்களுக்கு கிடைக்கிறது. மரணமில்லா பெருவாழ்வுன்னா உடம்பு என்ன மரணமே எல்லாம் போயிடப்போதா? கிடையவே கிடையாது. இந்த உடல் என்பது ஒரு கூடு, இந்த கூட்டுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, ஒரு பறவை இருக்குது. அதனால தான் ஐயன் சொல்லுவார், குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு அப்படிங்கிறாரு. குடம்பைன்னு சொன்னால் ஒரு ஓடு, ஒரு கூடு. எப்படி ஒரு ஓடிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வெளிவருகிறதோ, அதே போல் ஒரு கூட்டிலிருந்து எப்படி முதல்ல ஒரு குருவி வெளிவருகிறதோ, அதே மாதிரி குடம்பை தனித்து ஒழிய இந்த கூட்டை விட்டுட்டு புல் பறந்தற்றே, புல் அப்படின்னா பறவை, பறந்தற்றே உயிரோடு உடம்போடு உயிரிடை நட்பு அப்படின்வார். அப்படின்னா இந்த உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்குது, அது இருக்கிறது அது விட்டுட்டு போயிடுது, உயிர் இந்த உடம்புங்கிற கூட்டை விட்டு போயிடுது. இதை தான் அவர் சொல்கிறார். அப்போ நிலையாமையை நான் புரிந்து கொள்ளணும். இப்போ நிலையாமையை இப்போ ஏன் புரிஞ்சுக்கணும்? மரணத்தினுடைய தன்மை நிலையாமையில் தான் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், அந்த மரணத்தின் தன்மையை புரிந்து கொள்ளாததால் தான் வாழ்க்கையினுடைய பகுதிகளையும் ரகசியங்களையும் அதனுடைய தொகுதிகளையும் வாழ்க்கையினுடைய அந்த உள்ளீடையும் நம்ம புரிஞ்சுக்கலை. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. மரணத்தை நோக்கி நீங்கள் யோசிக்கிற போது தான் உங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புலப்படுகிற அறிவு வரும். அதனால தான் எல்லா சாதுக்களுமே முதல்ல சொல்கிறது மரணத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் ஏன் அப்படின்னா மரணத்துக்கு ஆப்போசிட்டாக வாழ்க்கை. அப்போ வாழ்க்கை என்ன? இப்போ அன்புடைமை எடுத்துக்கங்க. யாருக்கு மரணம் இல்லாமல் உங்களுக்கு மரணத்தை பற்றி பயம் இருக்காது? ஒருத்தன் தனிமையில் இருக்கிற போது கூட எவன் ஆனந்திக்கிறானோ, எவன் சந்தோஷமாக இருக்கிறானோ அவன் தான் மரணத்தை புரிந்து கொண்டதாக சாதுக்கள் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அவன் தனிமையில் இருந்தால் கூட தனிமையில் நான் இருக்குன்னு அவன் நினைக்கவே மாட்டான். ஏன்னா அவனோட இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, பிரபஞ்சத்தில் அவன் இருக்கிறான். அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த தாய் மடியில் தான் இவன் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம கூட பிரபஞ்சம் இருக்கிறது, பரமாத்மா இருக்கிறான், இந்த இருப்பு நிலை இருக்கிறது, அது என்னை உருவாக்கி இருக்கிறது, அது என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது, அதுதான் என்னை இப்போ இயக்க வைக்கிது அப்படின்னு அவன் நினைக்கும் போது அவனுக்கு சந்தோஷம். அது அவனை மட்டும் இல்லை,
இந்த உலகத்தையும் உலக உயிர்களையும் எல்லாத்தையும் அந்த அந்த பரமாத்மா, அந்த இருப்பு நிலை, அந்த பிரபஞ்ச தாய் நம்ம இயக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிற போது அவன் என்ன பண்ணுறான், தனிமையாக இருக்கிறது மற்றவங்க தான் தெரியுமே தவிர அவன் தனிமையாகவே இல்லை. அதனால தான் ஒரு சேயே உண்டு, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தன்னிடமே பயப்படுகிறார்கள், தன்னை கண்டே அஞ்சுகிறார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. என்ன காரணம்னா, நாம் ஏன் தன்னை நம்மக்கிட்டே நம்ம பயப்படுறோம் அப்படின்னா, இந்த மரணத்தை பற்றிய அறிவு இல்லாததால் தான், மரணத்தை பற்றிய உணர்வை நம்ம யோசிக்காததால் தான். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நான் சிறு வயதில் பார்த்துருக்குறேன், நீங்கள் வந்து நல்லதுக்கு போகிறீங்களே இல்லையோ, நீங்கள் சாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அப்போ நம்ம நினைக்கிறது உண்டு, நம்ம போய் சாவுக்கு போனோம்னா ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக போகிறோம், ஆறுதல் சொல்கிறதுக்காக தாங்க போனோம் அப்படின்றதான் கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் ஒரு இழப்பு நடக்கிற போது அங்கே நீங்கள் போகும்போது தான் இறப்பை பற்றிய உங்களுக்கு சிந்தனை கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகும், கொஞ்சம் புரிய வரும். அந்த சடங்கில் போய் நீங்கள் கலந்துக்கும் போது அந்த இறப்புனா என்ன, அந்த மரணம்னா என்ன, வாழ்க்கையினுடைய அந்த எல்லா கூறுகளையும் ஒரே நாள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது அந்த வாழ்க்கையினுடைய அந்த அந்த கூறுகளுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு சொல்லும்போது நாம் என்ன செஞ்சிடறோம், நாம் அந்த மரணத்தை பற்றி எல்லாம் கலந்துக்கிறோமே தவிர ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருப்பேன், ஒரு காலத்தில் மயானம் என்பது ஊரின் நடுவே தான் வைத்திருந்தாங்களாம், மைதானம்னே பேர் அது. மயானம் தான் மைதானமாக மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அந்த மயானம் ஊரின் நடுவில் இருந்ததால் தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மரணத்தினுடைய அந்த 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 நினைவு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் தன்னுடைய ஒழுக்கம், தன்னுடைய கட்டுப்பாடு, அன்பு, இந்த கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு புலப்படும். இந்த மரணத்தை அவன் அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இப்போ கூட பாருங்கள், எங்கள் கிராமங்கள்லாம் நீங்கள் ஒரு மரணம் நிகழ்ந்து போச்சுன்னா பறை அடிப்பாங்க. அந்த பறை அடிக்கும் போது ஒரு பயம் வரும் சிறு குழந்தைகளுக்கெல்லாம். என்னென்னா, உங்களுக்கு இங்கே இறந்து போனதால் மட்டும் இந்த பறை அடிக்க நினைக்காதீங்க, உங்களுக்காக கூட ஒரு பறை அடிக்க வேண்டியிருக்கும். இந்த பறை என்பது அறிவிப்பு, மரண அறிவிப்பு, எல்லாருக்கும் மரண அறிவிப்பு. அப்போ நம்ம முதல் தாத்பரியம் என்னென்னா, மரணத்தை உணர்ந்து கொள்ளுதல். அப்போ மரணத்தை உணர்ந்து கொள்ளுனா மரணத்தோட ஆப்போசிஷன் என்ன தெரியுங்களா, எங்கே உங்களுக்கு மரணம் உங்களுக்கு யாருக்கு பயம் வராது அப்படின்னு சொன்னால், இந்த மரணத்தினுடைய ஆப்போசிஷனாக இருக்கிற இன்னொரு முனையாக இருக்கிற வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெளிவாகும். அந்த வாழ்க்கைன்றது என்ன, அன்பினுடைய அடிப்படை, அன்பினுடைய அஸ்திவாரத்தில் தான் அந்த வாழ்க்கை இருக்கிறது. அதனால தான் இங்கே எப்படி சொன்னாரோ நிலையாமையில் அதை அன்புடைமையில் சொல்லுவார், அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. இங்கே பாருங்கள், இங்கேயும் உடலும் உயிரும் ஏன் சேர்ந்துருக்குதுன்னா, என்போடு எலும்போடு சேர்ந்துருக்கிற உயிருக்கு ஏன் நம்ம அந்த வழக்கு என்ன தெரியுமா, அதுக்கு அன்போடு இயந்த வழக்கு என்பன்றார். அன்போடு இயந்து நீங்கள் அன்பு வாழணும், அன்போடு இருந்தால் நீங்கள் வாழணும், அன்பு தான் அதுக்கு அடிப்படையாக இருக்கணும். அந்த அன்பினுடைய வாழ்க்கையே தான் இந்த உடலும் இந்த உயிரும் சேர்ந்துருக்குது, அதை வாழத்தான் அது சேர்ந்துருக்குதுன்றத அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அன்புடைமையில் அதை வைக்கிறார். அப்போ என்னென்னா, அன்பு இருக்கிற போது உங்களுக்கு பயம் இருக்காது, அன்பு இருக்கிற போது உங்களுக்கு எந்த ஒரு பதட்டம் இருக்காது. அன்பு அதிகமாக ஆக 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 என்ன ஆகுதுன்னா, அன்பு தான் உங்களுக்கு காதலாக வருது, அன்பு தான் கருணையாக வருது. அதனால தான் நான் ஒரு பதிவோடு சொல்லியிருப்பேன், விதையாக இருக்கும்போது ஆசையாக இருக்குது, இந்த விதை என்பது ஆசை, அந்த ஆசை விதையாக இருக்கும்போது உடலாக மட்டுமே இருக்கிறது, இந்த உடலுக்கு கண்ணு கிடையாது, இந்த உடலுக்கு ஒரு புரிதல் கிடையாது, அது ஆசையாக இருக்குது, காமமாக இருக்குது. அந்த காமம் எங்கே உங்களுக்கு காதலாக மலர்கிறதோ அங்கே மனமாக வருகிறது. அந்த மனம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கொஞ்சம் இறக்கத்தன்மை வருகிறது, ஒரு நீர்மை கிடைக்கிறது. அப்படி நீர்மை வந்துச்சுன்னா காதலாக இருக்குது. அந்த நீர்மை வரும்போது அது ஒரு தாவரமாக, ஒரு விதையாக இருக்குது, ஒரு தாவரமாக வெளியே வருது. அது தாவரமாக வெளிவந்த பிறகு கூட அந்த மனமாக இருக்கிற போது கூட அது நிறைவடைவது கிடையாது. ஏன்னா அதனுடைய முழு மலர்ச்சியை அது எப்போது அது வெளிவருதுன்னு சொன்னால் மலராக ஆகிற போது தான். அதனால தான் 3 பரிமாணம் சொன்னேன் நான். இந்த 3 பரிமாணங்களில் முதல் விதை வடிவம், அதுக்கப்புறமா தாவர வடிவம், அதுக்கப்புறமா மலர் வடிவம். இப்போ விதையாக இருக்கும்போது ஆசை, காமம், உடல் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அங்கேருந்து மனமாக வரும்போது அங்கே காதல் வருகிறது, அங்கே தாவரம்ங்கிற ஒரு பரிமாணம் வருது, அங்கே அன்புன்னு அந்த அன்பு பரிமாணம் காதலாக மாறுது. அப்போ உங்களுக்கு தாவரம் வெளி வந்துடுது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அங்கேயே தேங்கிடுறோம், அங்கேருந்து நம்ம தேங்கக்கூடாது, அது மலராக மாறணும். அந்த மலருங்கிற பரிமாணம் உங்களுக்கு கருணையாக இருக்கணும். ஒரு காதல் சிந்தனை காதலுடைய உணர்வு உங்களுக்கு அடுத்த கணத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதை நம்ம யாருமே பண்ணுறதில்லை. அதனால தான் இங்கே காதல் தோற்று போகுது. பிரச்சனை என்னென்னா, ஒரு காதல் உண்மையான உணர்வாக இருந்ததுன்னா அது உலகத்தையே நேசிக்க வைக்கும், உயிர்களை நேசிக்க வைக்கும், உன்னதமான ஒரு வாழ்வியலை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம், காதல் முடிந்த உடனே நம்ம என்ன நினச்சிடறோம், விட்டுறோம். அது தாவரமாக போயிடுது, மலரே புஷ்பிக்கலை. அதனால தான் அந்த உலகத்தில் 100க்கு 99 பேர் அவங்க வெறும் காதல் பண்ணிவிட்டு அதுலேருந்தே மறுபடியும் திரும்பி விதையாக போயிடுறாங்களே தவிர அவங்க காதலாக கூட இருக்கிறது இல்லை. அவங்க உண்மையாகவே ஒரு நீர்மையான ஒரு மனம் சார்ந்த ஒரு ஒரு அன்பு பரிமாணத்தை அவங்க பெறதில்லை.
அதனால தான் என்ன சொல்கிறாங்க, கருணை வழியாக வரும்போது உங்களை கருணையை மலராக புஷ்பிக்கிற போது தான் உங்களுக்கு வாழ்க்கையுடைய எல்லா பரிமாணமும் மொத்தமாக ஒன்று சேர்ந்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், மரணம் என்பதனுடைய ஆப்போசிஷன் அன்பு. அன்பினுடைய கட்டமைப்பில் தான், அன்பினுடைய அஸ்திவாரத்தில் தான், அன்பினுடைய அடிக்கல் தான் இந்த வாழ்க்கையே கட்டப்பட்டிருக்கிறது. அது வாழ்க்கையே உங்களுக்கு மிளிருது. அப்போ அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த அன்பை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயத்தை தான் நான் இந்த வாழ்க்கை திறவுல அடிநாதமாக நான் வைக்கிறேன். அன்பு இருந்தாவே போதும். அந்த அன்பு எங்கே வரும் அப்படின்னா, தன்னளவில் நீங்கள் தனியாக இருக்கும்போது கூட அந்த அன்பு நீங்கள் அன்பாக இருக்கிற போது ஆனந்தத்தை கொடுக்கும். அப்படி அன்பு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குற போது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, உங்களுக்கு பயம் வராது. ஏன்னா அந்த அன்பு தான் பரமாத்மா, அந்த அன்பு தான் பிரபஞ்சம், அந்த அன்பு தான் இருப்பு நிலை, அந்த அன்பு தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது. ஸோ இப்போ உங்கள் உள்ளே இருக்கிற அன்பு தான் வெளியும் இருக்குது. அது ஒரு ஆணவங்கிற ஒரு அகங்காரங்கிற திரை மறைக்குது. அந்த அகங்காரம் என்னன்னா, நீங்கள் சுயநலமாக நான் நினைக்கிறீங்க, நான் கிடையாது. நாம்னு வரும்போது தான் அந்த ஒரு பரிமாணம் உங்களுக்கு மேலே வர முடியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், மரணத்தை புரிந்து கொள்வதற்காகவே நான் இந்த வாழ்க்கை திறவுகளை இந்த 100வது பகுதியில் என்ன சொல்கிறேன், புத்தருடைய அவர் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கும். அவர்கிட்ட சிஷ்ணா வரவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல 3 மாதம் நீ போய் அந்த சுடலைக்கு போயிடுவா, சுடுகாட்டில் இருந்துட்டு வா, அங்கேயே உட்காரு, அங்கேயே கவனி, பிணங்களை கவனி, எரிக்கிறத கவனி, தகனம் பண்ணும்போது கவனி, அதை மண்ணை போட்டு மூடும்போது கவனி, கூட வர உறவுக்காரங்களாம் கவனிங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கையினுடைய பரிமாணம் மரணத்தில் வரும்போது தான் ஞானமாகிறது உங்களுக்கு புரியுது. அந்த ஞானம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, மரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள என்ன ஆகுது, மரணமில்லா பெருவாழ்வு வருது. அதனால தான் உலகத்தில் மரணத்தை பற்றி அறிகிற அறிவைத்தான் முதல்ல ஞானவான்கள் எல்லாமே முதல்ல சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, இந்த மரணத்தினுடைய ஆப்போசிஷனாக இருக்கிற நீங்கள் ஒன்று மரணத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த மரணத்தை தெரிஞ்சுக்க போது தான் அன்பினுடைய மதிப்பே உங்களுக்கு புரிய வருது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், மரணத்தை புரிகிற தன்மைக்கு தான் இந்த அன்பினுடைய பிரச்சனை உங்களுக்கு புரியும், அன்பினுடைய பரிமாணம் உங்களுக்கு புரியும். அதனால தான் உலகத்தில் இருக்கிற எல்லாம் சொல்கிறாங்க, மனிதன் எங்கே பயப்படுறான்னா தன்னை பார்த்து தான் அதிகமாக பயப்படுறான். 100க்கு 99 பேர் மனிதன் தன்கிட்டயே பயப்படுறான். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு அன்புங்கிற பொக்கிஷம், தெய்வீகங்கிற ஒரு பொக்கிஷம் இருக்குது, அது அவனுக்கு தெரியாமல் மறுத்துடுறான். அகங்காரம் அவனை மறைக்குது. அந்த அகங்காரத்தை அறுக்கிற கலை தான் வாழ்க்கை திறவுடைய உண்மையான நோக்கம். அதனால தான் அகங்காரம் ஏன் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கல, அதனால தான் உங்களுக்கு அகங்காரமாக இருக்குது. அந்த அகங்காரங்கள் ஒரு திரை தான், வேறு ஒன்றுமே இல்லை. அது புரிஞ்சாவே அந்த திரை விலகிடும். நாம் புரிஞ்சிக்காமலேயே அந்த அகங்காரத்தை நாம் வளர்த்து அதை கடைசியில் நம்ம இந்த முழுசாக மூடிக்கிட்டதால் நமக்கு எதுவே இயல்பான ஒரு உண்மையான அன்பு கூட நமக்கு புலப்படாமல் போயிடுது. அதனால தான் முதல் விஷயமாக நம்ம சொல்கிறது, இந்த அகங்காரம் எங்கே இருக்கிறதோ அதனால தான் ரொம்ப முக்கியமான ஒரு 2 கூறுகள் சொல்லுவாங்க. 2 வகையான மனிதர்கள் தான் உலகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகையான மனிதர்கள் துன்பம் வரும்போது அதை மறக்கிறதுக்காக தப்பான வழிகளில் போகிறாங்க. தப்பான வழிகளில் போய் பயணித்து அவங்க துன்பத்தை மறக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான மனிதர்கள் துன்பம் என்பது என்ன, துன்பம் எங்கே வருகிறது, துன்பத்துக்குடைய பிரச்சனை என்ன, துன்பம்னா என்ன, துன்பத்தை ஏன் நம்ம துன்பம் இல்லாமல் படிக்க முடியாதா, துன்பம் இல்லாமல் நம்ம படுறதுக்கு என்ன வழி நம்ம போகணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அங்கே தான் அவங்க தேடுறாங்க. அப்போ பரிமாணம் எங்கே, உண்மையான பரிமாணம் எங்கே தோணுகிறதுன்னா, இந்த 2 வகை மனிதர்களில் நாம் என்ன வகையான மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா, நாம் துன்பத்தை மறக்கவளாக இருக்கக்கூடாது, துன்பத்தை அழிக்கிறவளாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் புரிஞ்சிக்கணும். அந்த புரிதல் தான் அன்புன்னு சொல்லி இந்த அடிப்படையான வாழ்க்கை திறவுகோள் அன்புன்னு சொல்லி அடுத்தடுத்த பகுதிகளில் அன்பை பற்றியுடைய விளக்கங்களையும், அன்பு பற்றினுடைய உண்மையான தன்மை பற்றியும், அன்பினுடைய அந்த பொக்கிஷத்தை பற்றினுடைய உண்மையான சந்தோஷமான கணங்களை பற்றியும் நாம் அடுத்து நம்ம பகிர்ந்துக்கலாம்.